ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, துன்மார்க்கமாக சில வாலிபர்கள் இருப்பாங்க. துன்மார்க்கமாக சில வாலிப பெண்களும் இருப்பாங்க. முதியவர்களும் இருப்பாங்க. வயது சென்றவங்களும் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. கடுமையாக பேசுவாங்க. கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. அவங்க நல்லா படித்தவங்களா இருப்பாங்க. பண்பாளராக இருப்பாங்க. ரொம்ப அடக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு கூட அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க. வயதாக இருப்பாங்க. 70 வயது 80 வயது முதியவராக இருப்பாங்க. அவங்களுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, தம்பி அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, கவனமாக பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல பிள்ளையாக நடந்துங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வாலிபனோ அந்த வாலிபையோ அப்படி காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க, கடினமாக பேசுவாங்க. அதுக்கு தான் நம்ம நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற மனுஷன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. ஒரு நாள் வரும், ஆண்டவருக்கு கோபம் வந்துடும். ஆண்டவருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. மனுஷனுக்கே கீழ்ப்படியாதவங்க ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படிவாங்க? ஊழியக்காரங்களுக்கு எப்படி கீழ்ப்படிவாங்க? எப்படி அவங்களுடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. அப்படி தான் இருப்பாங்க. ஒரு நாள் கர்த்தருக்கே கோபம் வந்துடும். சடிதியில் சகாயமே கிடைக்காது. மனுஷன்கிட்டேருந்து சகாயம் வராது, கடவுள்கிட்டேருந்து சகாயம் வராது. ஒரு இமை பொழுதில் அவங்க வாழ்க்கை மறைந்துடும். அவங்களும் மறிச்சிடுவாங்க, மரணம் அடைஞ்சிடுவாங்க. அது எப்படி அந்த சம்பவம் நடக்குதுன்னே தெரியாது. ஒரு இமை பொழுதில் அவங்க காணாமல் போயிடுவாங்க, மறித்து போயிடுவாங்க, வாழ்க்கையும் முடிஞ்சிடும். அதனால் எப்போதும் அடக்கமுள்ளவர்களாக இருப்போம், பொறுமையுள்ளவர்களாக இருப்போம், பிறருக்கு மரியாதை கொடுப்போம், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம், நம்ம தாழ்மையோடு இருப்போம், பொறுமையோடு இருப்போம். அன்பு சிறந்த வழி, அன்பிலே பயணிப்போம். அன்பு என்கிற பாதையில் நம்ம பயணம் பண்ணினா இனிமையான அது அனுபவம், அதில் இடரிலே இல்லை. நம்ம அன்பாக இருப்போம். ஏசப்பா பிள்ளைகளை நம்ம அன்பாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா.